நாங்கள் நின்று கொண்டிருக்கிறது சன் ஸ்டைலிஷ் பேஷன் உடுப்புகள் நின்று கொண்டிருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா மிகவும் பிரமாண்டமான முறையில 10ஆம் மாசம் 4ஆம் தேதி ஓப்பனிங் செய்திருக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா கடல் போல குமிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. 4000 ரூபாய் விற்கிறது இன்றைக்கு 1000 ரூபாய்படியா மக்கள் எல்லாரும் இன்றைக்கு ஓடி ஓடி வந்து கொண்டு எல்லாம் இருப்பாங்க. உண்மையில மிகவும் பிரமாண்டமான ஒரு ஸ்டோரும். உண்மையில பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் வாங்கி கொண்டுலாம் போறாங்க. பார்க்கிங் வசதி இருக்கு, சைட்ல கொடியெல்லாம் கட்டி கிடக்கு. அதை விட இங்க பாத்தீங்கன்னா சன் ஸ்டைலிஷ் பேஷன்ல வெளிநாட்டு விசா UK, லண்டன் மற்றும் அதோட பாத்தீங்கன்னா ஐரோப்பியன் நாடுகளுக்கு போறா விசா எடுத்துக்கொள்ளலாம். அது சம்பந்தமா எல்லாம் இருக்கு. பார்க்கிங் வசதி எல்லாம் இருக்கு. மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா உடுப்புகளை வாங்கி கொண்டு எல்லாம் போறாங்க. இங்க பாருங்க மக்கள் எல்லாரும் குமிஞ்சு குமிஞ்சு கொண்டு எல்லாம் இருக்கிறாங்க. வந்து வந்து கொண்டு எல்லாம் இருக்கிறாங்க. இந்த இரவு உள்ள சனமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியே ஏராளமான ஆடைகள் பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. நான் உள்ள போய் பார்க்க என்ன விதத்துல ஆஃபர் இருக்க போகுது உள்ள போவோம் வாங்க மக்களே. என்ன மாதிரி என்ன பிரைஸ் கொடுக்குறாங்க எல்லாம் ஆஃபர்ல கொடுத்து கொண்டுக்குறாங்க. மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஆடையில அதையும் வாங்கி கொண்டு எல்லாம் போறாங்க. வணக்கம் மக்களே, நாங்கள் இப்ப பாக்குறீங்களா கடைக்குள்ள வந்துட்டோம். கடையை பாருங்க, மக்கள் எல்லாரும் குமிஞ்சு குமிஞ்சுலாம் நிக்கிறாங்களா ஆடைகளை வாங்குறதுக்காண்டி. மக்கள் பாத்தீங்கன்னா வந்து கொண்டுலாம் இருக்கிறாங்க. இங்க பாருங்க மக்களை திணறி கொண்டிருக்கிறாங்க. பில்ல போட்டுட்டு போறது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதில் பாத்தீங்கன்னா சன் ஸ்டைலிஷ் பேஷன் ஓனரை பாருங்க. மக்கள் டான்ஸ் மேல மோதி கொண்டுலாம் இருக்கிறாங்க. இந்தியாவில் பாத்தீங்கன்னா மக்கள் ஆடைகளை வாங்கி வச்சு கொண்டுலாம் கையில நிக்கிறாங்க. அப்படி ஏராளமான கஸ்டமர் வந்து கொண்டிருக்கிறாங்க. அதிரடி ஆஃபர்ல பாத்தீங்கன்னா ஆடையை கொடுத்து கொண்டு வராங்க. மக்களை பாருங்க தூக்கி சும்மா வேற லெவல்ல இருக்குது கடை. பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சும்மா ஆடையில வந்து வாங்கி கொண்டு தான் போறாங்க. கேர்ள்ஸ் நினைக்கிறேன், கேர்ள்ஸ் மெயினா அந்த டெனிம் ஜீன்ஸ் தான் வாங்கி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் பெரும்பாலும். இப்படி ஏராளமான ஆடைகள் பாத்தீங்கன்னா வாங்கி கொண்டு தான் போறாங்க. இங்க மக்கள் செந்தளிப்பா சிரிச்சு கொண்டு தான் போறாங்க. அப்படி நல்ல ஹாப்பியா தான் இருக்க போறாங்க. இப்படி ஏராளமான ஆடைகள் பாத்தீங்கன்னா கொடுத்து கொண்டு எல்லாம் இருக்கிறாங்க. இங்க பாருங்க சும்மா வாசல்லையே மக்கள் சனமா நிற்குதுண்டா. கடையெல்லாம் சும்மா கடல் போல காட்சி கொடுக்கும். அப்படி ஏராளமான ஆடைகள் பாத்தீங்கன்னா கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. உடனே கதைக்க மாட்டாங்க. எனக்கு எல்லாம் ஃபுல்லா பிஸியா தான் இருப்பாங்க. கதைக்க மாட்டாங்க பெரும்பாலும். நான் இப்படி சனத்தை எடுத்து காட்டிக்கொள்றேன். கதைக்க கூடிய ஆட்கள் இருந்தா சும்மா கதைச்சும் போட்டுக்கொள்றேன். இப்படி எல்லா மக்களும் பாத்தீங்கன்னா வந்து கொண்டு எல்லாம் இருக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா அதான் மோதிக்கொண்டு நிக்கிறாங்க. இங்க வேறங்க மக்களை எதை வாங்குறதுலாம் தெரியாம இந்த ஐயா இந்த பிராண்டட் ஷர்ட் எல்லாம் கேட்கிறாரு நினைக்கிறேன். அப்படி அதிரடி ஆஃபர்ல பாத்தீங்கன்னா ஆடைகள் கொடுத்து கொண்டு நிக்கிறாங்க. இப்படி எல்லா விலையிலையும் பாத்தீங்கன்னா ஆடைகள் இருக்குது. இங்க நான் ஷர்ட் எடுத்து வச்சுக்க. என்ன ஐயா வாக்குறியா? என்ன வாக்கு நல்ல ஷர்ட் ஆடுங்க. இப்படி இன்றைக்கு சில கஸ்டமர் கதைக்க மாட்டாங்க. ஏன்னா நல்ல பிராண்ட்லாம் ஆடையை கொடுத்து கொண்டுக்கிறாங்களா. அப்படி பாத்தீங்கன்னா இங்க ஆடைகள் அப்படி எல்லா மாடல்லையும் இருக்கு. பாத்தீங்கன்னா ஆடைகள் மேல நல்ல விலைக்கடையில கொடுக்குறாங்க. இங்க பாருங்க மக்களை சும்மா திணறி கொண்டுலாம் இருக்கிறாங்க. சனம் வந்து கொண்டே இருக்குது ஆடைகள் வாங்குறதுக்காண்டி. இங்க பாருங்க ஆடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு வேற லெவல்ல இருக்குது. இந்த அக்கா நாளைக்கு இந்த கடையில நிக்கிற ஆட்டு கொஞ்சம் கஷ்டப்படணும் நான் நினைக்கிறேன். இங்க பாருங்க ஆடைகள் எல்லாது சும்மா மிகவும் பிரமாண்டமான முறையில ஆடைகள் வித்து கொண்டுக்கிறாங்க. அதோட பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சும்மா ஆடைகள் எல்லாம் முன்னே கடல் போல காட்சி கொடுக்குது நான் நினைக்கிறேன். அப்படி பாத்தீங்கன்னா இந்த அக்கா எல்லாம் சும்மா வடிவான சாரி எல்லாம் காட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறா. பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. அதோட பாத்தீங்கன்னா இங்கால நல்ல நல்ல சும்மா நல்ல நல்ல விலையில வேண்டி கொண்டுலாம் போறாங்க. அப்படி அதிரடி ஆஃபர்ல பாத்தீங்கன்னா ஆடையை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இங்க அண்ணா மாதிரிலாம் பாருங்க, பொடியல் வராங்க, பொம்பளை பிள்ளைகள் எல்லாருமே வந்து கொண்டு இருக்கிறாங்க.
அதிரடி ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஆடையை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க, மக்கள் அதை வாங்கி கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு ஒன்று தானே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெறும் 1000 ரூபா மட்டும்தான். வெளியில் கொண்டு போனீங்கன்னா 4000 ரூபா, 4500 ரூபா. இன்றைய பார்த்தீங்கன்னா இங்கே இன்றைக்கு 1000 ரூபா தான் இந்த ஜீன்ஸ். மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அள்ளி கொண்டு போய் கொண்டுக்கிறாங்க ஆடையெல்லாம். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சும்மா ஆடைகள் அள்ளி கொண்டுலாமாங்க. மக்கள் ஏதோ வாங்குறதுலாம் தெரியாம தின்னுறாங்க. இங்க பாருங்க, சும்மா ஆடைகள் எல்லாம் வேற லெவல்ன்றே சொல்லலாம். இங்க பாருங்க, மக்கள் சும்மா 1000 ரூபாண்டபடியால் அள்ளி கொண்டுலாம் போறாங்க ஆடைகளை. இங்க பாருங்க, சும்மா பார்க்கவே நல்லா இருக்குது. இன்னைக்கு மட்டும்தான் மக்களை பாருங்க, சும்மா நானுக்கும் வேலைக்கு 2-3 பேர் கூட போட்டிருக்கிறாங்க. சும்மா ஆடை எல்லாத்தையும் மாட்டி கொடுத்து நினைக்கிறாங்க. பாருங்க இங்க அக்கா, நீங்க ஆடைய வாங்க, நீங்க உடுப்ப வாங்க அக்கா. அதிரடி ஆஃபர்ல பாத்தீங்கன்னா ஆடையை கொடுக்குறாங்கன்றபடியால சில பேர் வீடியோக்கு வாரத்துக்கெல்லாம் வெக்கப்பட்டு கொண்டிருக்கணும். அங்காட போய் வாங்க, அங்கோட மெயினா கொடுக்குறாங்க ஆஃபர், அதிரடி ஆஃபர். மக்களை பாருங்க, சும்மா தேர் திருவிழாக்கு நின்ற மாதிரி மக்கள் நின்று கொண்டலாம இருக்கிறாங்க. தேர் திருவிழாவுக்கு இப்படி சனம் நிற்குமோ அந்த இடத்துல அப்படி குமிஞ்சு கொண்டலாம இருக்கிறாங்க. ஆடை இந்த ஜீன்ஸ் அள்ளி கொண்டே போவாங்க. நான் கடையில ஸ்டொக்கே முடிஞ்சு விடுமா அவரு, அப்படி கொடுத்து கொண்டுக்கிறாங்க. பாருங்க இங்க சும்மா ஆடையில மாட்டி கொடுத்து கொண்டுக்கிறாங்க. பார்க்கவே நல்லா இருக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே சின்ன குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் அந்த ஐட்டம் தான். இங்கே பெருசா சனம் என்று குறைவு. கேர்ள்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஆடையெல்லாம் வாங்கி கொண்டுடிக்கணும். ஆடையில பார்க்கறது, எடுக்கிறது, வைக்கிறது, எடுக்கிறது, பார்க்கறது, வைக்கிறது, எடுக்கிறது, பார்க்கறது, இப்படியாண்டு மக்கள் இருக்கலாம். சில பேர் வாங்கினோம், சில பேர் எடுப்பினோம். இப்போ ஆடையெல்லாம் குமிச்சு கிடக்கு. பாருங்க இங்க இந்த அக்கா எல்லாம் பார்க்குறா, எடுக்கிறா, பார்க்குறா, எடுக்கிறா. மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, மக்கள் எல்லாரும் வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. பட் ஆடையில பார்த்தீங்கன்னா அதிரடி ஆஃபரில் கொடுத்து கொண்டிருக்கிறாங்கன்றபடியார மக்கள் எல்லாரும் திணறி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சும்மா கடல் போல வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆடைகளும் பார்த்தீங்கன்னா சும்மா குறைந்த விலையில கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே வேற கேர்ள்ஸ் சாரி ஐட்டங்கள் எல்லாம் மாட்டி கொண்டு தான் போறாங்க. கேர்ள்ஸ் சாரி எல்லாரோட பார்த்தீங்கன்னா டொப்பு, லேங்கா, இப்படி சகல விதமான ஆடைகளும் பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி சகல விதமான ஆடைகளும் பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில கொடுத்து கொண்டிருக்கின்ற எல்லாம் மக்கள் எல்லாரும் 10ஆம் மாதம் 4ஆம் தேதி அதிரடி ஆஃபர்ல ஆடைகள் இருக்கு. மக்கள் எல்லாரும் சும்மா குமிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அங்கே நிற்க வேலை செய்கிற ஆட்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்படணும் நினைக்கிறேன். கஷ்டப்படையில லைக் ஓப்பனிங் தானே இருந்து கொஞ்சம் பெருசா வேலையில இருக்கும். இங்க பாருங்க, இந்த அக்காவை சாரி எல்லாம் எடுத்து கொடுக்க எப்படி கஷ்டப்படுறாங்க. இவ்வளவு நாள் மோசியா இருந்திருப்பேன், இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறா. இப்படியெல்லாம் சாரி எல்லாம் எடுத்து கொடுக்கணும். சில பேர் சாரி வேண்டி வேணும், சில பேர் சாரி வேண்ட மாட்டேலாம், தனியாக பார்த்துட்டு எல்லாம் போயிடும். இப்படி ஆடைகள் எல்லாம் சும்மா ஏகப்பட்ட ஆடைகள் எல்லாம் இருக்குது. வந்தீங்கன்னா நீங்களும் எடுக்கலாம் பார்த்து.